டிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. போன பகுதியில் மழையை வர வைக்கிற சக்தி சேஷாத்திரி சுவாமிக்கு இருக்கு. அது எப்படி பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம். திருவண்ணாமலைன்றது அக்னி ஸ்தலம். ஸோ அதனால வெயில் உச்சத்துக்கு திருவண்ணாமலையை எல்லாருமே சொல்லுவாங்க. அவ்வளவு உஷ்ணம். மழை வரதுன்றது ரொம்ப அதிசயம்தான். எப்பயுமே திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மழை காலத்துல ஒழுங்கா மழை பெஞ்சாலே பெரிய விஷயம்தான். அதனால அடிக்கடி இந்த ஜனங்க வாடுவாங்க அந்த வெயில்ல. அதனால விளையாட்டா சேஷாத்திரி சுவாமி கிட்ட கேட்பாங்க, மழையை வர வைக்க முடியுமா, ரொம்ப வெயில் கொடுமையா இருக்கு சாமி அப்படின்னா, ஆஹா அதுக்கு என்ன, கூப்பிட்டா போச்சு அப்படின்ட்டு டக்குன்னு வானத்தை பார்த்து வரும், இதோ வரும் அப்படின்னு வரான். வந்த உடனே ஒரு 5 நிமிஷம் நல்ல மழை பெஞ்சு விட்டு. இது அடிக்கடி நடந்திருக்கு. ஆர்வி அத்தனை அறிமுகத்தில் ஐயங்குள தெருவில் இருக்கிறவர். அவர் ரொம்ப பஞ்ச காலத்துல சேஷாத்திரி சுவாமி கிட்ட மழையே வராதா, சேஷாத்திரி சுவாமி அவர்கிட்ட ஒன்றும் சொல்லாம ஒரு வானத்தை நிமித்து பார்த்தாரு. பார்த்துட்டு ரொம்ப நிர்மலமா இருக்கு வானம், எந்த மாசு மறு எதுவுமே கிடையாது. பார்த்துட்டு சொன்னாராம், அடமழை பெய்ய போகுது, துணியெல்லாம் நனைஞ்சு போச்சு, பாவம் காய வைக்கணும் அதை அப்படின்னு சொன்னாராம். தார தாரையா கொட்டுது மழை. மத்தியானம் 12 மணிக்கு ஆரம்பிச்சது, ஒரு 3 மணி வரைக்கும் கொட்டி தீர்த்துருச்சு. வெள்ளம்னா வெள்ளம், தெருவுல வெள்ளம், இடுப்பளவு போற அளவுக்கு வெள்ளம். இப்படி அடிக்கடி மழைய வர வைக்கிற ஒரு விஷயம். டக்குன்னு யார் கேட்டாலுமே அப்படியா செஞ்சுட்டா போச்சு அப்படின்ட்டு வானத்தை பார்ப்பார். உடனே மழை பெய்யும். மழையை வர வைக்கிற ஒரு ஆச்சரிய சக்தி அவருக்கு இருக்கிறது ஒரு தேகம். ஆனா பல தேகங்களா சித்தர்கள் எடுப்பாங்க வடிவங்கள். அது காய வியூகம்னு சொல்லுவாங்க. ஒரே நேரத்துல 4-5 இடத்துல தோன்றும். அதையும் அவர் பண்ணியிருக்காரு. டிகே சுந்தரேச ஐயர், சாமாராவ், வெங்கட்ராம் ஐயர், இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சித்தை பார்க்கணும்னு ரொம்ப அவா. அதை சேஷாத்திரி சுவாமி கிட்ட சொல்லி அவர் அதை ஏத்துக்கிட்டு, சரி ஒரு ஆர்வத்துல கேட்கறாங்கன்னு அதை ஏத்துக்கிட்டு வேற வேற தெருவுல இந்த 3 பேரும் இருக்கும்போது அந்த 3 பேருக்கும் வேற வேற தெருவில் ஒரே நேரத்தில் சந்திக்கிறார் சேஷாத்திரி. இப்படி ஒரு விஷயத்தையும் அவர் நடத்தினார். அதுக்கப்புறம் எல்லா பட்சிகளையும் வர வைக்கக்கூடிய ஒரு சக்தியும் அவர்கிட்ட இருந்தது. திருவண்ணாமலையில இருந்த வெங்கடாச்சல முதலியார், அவருடைய ஒய்ஃப் சுப்புலட்சுமி, 2 பேரும் திருவண்ணாமலையில எல்லாரும் நடத்திட்டு வராங்க. அவங்களுடைய வீட்டு முற்றத்துக்கூட வெளியில ஒரு பூவரச மரமும் 2 முருங்கை மரமும் இருக்கு. அங்க இவர் அடிக்கடி ஏதாவது குறிக்கிறதுக்காக சேஷாத்திரி சுவாமி ஒரு குழந்தை மாதிரி எங்க போவார். ஏன்னா அவங்க 2 பேரும் ரொம்ப பிரியம் உள்ளவங்க சேஷாத்திரி சுவாமி. அப்படி ஒரு நாள் ஒரு அமாவாசையில அங்க போறாரு. போயிட்டு, சுப்புலட்சுமி உனக்கு ஒரு வேடிக்கை காமிக்கட்டுமா அப்படின்னு ஒரு குழந்தை மாதிரி கேட்கிறாரு. என்ன சுவாமின்னு, பாரு அப்படின்ட்டு நேரா முற்றத்தில் நின்றுட்டு திடீர்னு வானத்துல பறந்துட்டு இருந்த 2 காக்காயை அப்படி கூப்பிடுறாரு. வா அப்படின்னு காக்கா வருது. அதன் பிறகு புறா, கிளி, குருவி, சிட்டுக்குருவி, மஞ்சக்குருவி, கரிக்குருவி, எல்லாம் விதவிதமான பறவைகள் கச்சமுச்சான்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-150 மேல சேர்ந்துருச்சு. வீட்டு முற்றத்துல எல்லாம் ஒரே சத்தம் போட்டு எல்லா கூடயும் அந்த தானியங்களை இறைச்சி அதை சாப்பிட வச்சு அது கொஞ்சி விளையாடிட்டு இருக்கிறாரு. ஒரு 7-8 நிமிஷம். சுப்புலட்சுமி அம்மாவுக்கு ஆச்சரியம் தாங்கல. எப்படி நம்ம வீட்டு முற்றத்துல இவ்வளவு, ஏதோ 2-3 வரும், ஒரே நேரத்துல இவ்வளவு வேடந்தாங்கல் மாதிரி ஆயிடுச்சுன்னா வீடு, அது மாதிரி ஒரு ஆச்சரியமாயிடுச்சு அவங்களுக்கு. ஒரு 7-8 நிமிஷம் போனதுக்கு பிறகு, சுவாமி இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு விளையாடிட்டு இருக்கியே, அதுக்கு பசிக்காதா, அதுக்கு போய் பொழுது சாய போகுது, குழந்தைங்கள்லாம் அதோடைய குஞ்சுகள்லாம் போய் பார்க்காதா, நீ பாட்டுன்னு வச்சு விளையாடிட்டு இருக்கிய, ஓ அப்ப அனுப்பிடலாமா அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு டக்குன்னு வேஷ்டியோட நுனியை எடுத்து அந்த வேஷ்டி நுனியில ஒரு நூலை பிரிச்சு அந்த நூலை வாய்கிட்ட வச்சு ஒரு ஊதுற நூல் பறக்குது. எல்லா பறவைகளும் பறந்துது. இது சேஷாத்திரி சுவாமி நிகழ்த்தின ஒரு அற்புதம். அது மாதிரி சுந்தரசை செட்டியார்னு ஒருத்தர், அவரோட ஒய்ஃபுக்கு அடிக்கடி சொல்லுவார், யமபட்டினம் பாக்குறியா அப்படின்னு கேட்பார். யமபட்டினம்னா நரகம், யம விளங்குற இடம்.
ஒரு நாள் அந்த அம்மா இவர் விளையாட்டா கேட்குறாருன்னு நிராகரிச்சுட்டே வந்தாங்க. திடீர்னு அந்த அம்மா ஒரு நாள் காட்டு தான் பார்ப்போம் அப்படின்ட்டாங்க. என்ன நடந்ததுன்னு அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கு.